இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் யாவருக்கும் ஒரு புதிய வாரத்தை மறுபடியுமாக அளித்திருக்கிறார். இந்த புதிய வாரத்திலையும் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக, துதிக்கும்படியாக, அவருக்காக பணிவிடை செய்யும்படியாக இந்த வாய்ப்பு நம்ம யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வாருங்கள், இந்த வேலையிலே அவரோட இடைப்படுவோம், அவரோட குரலை நம்ம கேட்போம், அவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த பாதையை நாம் புரிந்து கொள்வோமாக. தலைகள் வணங்கி தேவனை நோக்கி பார்க்கலாம். Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை தயவுக்காக சோஸ்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆள்கு சிந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். புதிய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், புதிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்காக சித்தம் வரிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் சித்தம் யாவரும் இந்த நாளிலே எங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதே வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக, இந்த பாடலை பாடும்படியாக, வேத வசனங்களை கேட்கும்படியாக, அதில் இருக்க சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக இந்த வேளையிலே ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களை வழி நடத்தும்படியாக, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த தெளிஞ்ச சிந்தனை கொடும், அந்த ஞானத்தை கொடும் ஆண்டவரே. கீழ்ப்படி உள்ளத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகிய அந்த பாடல் மூலியமாக எங்கள் இறுதியை தயார்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மத்தியிலையும் தொடர்ந்து நீ இடைப்பட்டு வழி நடத்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்க பெருமக்களே, ஒரு சில துதி பாடலை பாடி நம்ம ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோமாக.
the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right. If you're walking through the valley and there are shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you or forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right. We were sinners, so unworthy. Still for us He chose to die. He filled us with His Holy Spirit. Now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans You have for me, well, my life is in Your hands. And through the eyes of faith, I can clearly see that God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good. God is good. He's so good. God is good. He's so good all the time. Yes, He is. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்கிறது. Just feel him. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உம்முடைய ஆட்சியை எங்களை இப்பொழுதே சூழ்ந்து கொள்கிறதே. We just want to thank you for that. தேவனின் தூய கினி இங்கு நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Oh Jesus, hallelujah. ஒரு புதிய அபிஷேகத்திற்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவியுங்கள். வானத்தின் அபிஷேகமே இன்று நாமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நாமக்குள்ளே நிரம்பி
அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Thank you so much, God, for filling us. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. Oh, தேவனே தேவா உன் பிரசன்னம் என் மீது வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இன்று எடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்களை நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Today's scripture reading is taken from Matthew chapter 5, verses 13 to 16. You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden, nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Let your light shine before men, that they may see your good works and glorify your Father in heaven. May the Lord bless the reading of His holy word. Amen. இயேசு நாமத்திலே மறுபடியுமாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், தலையில் வணங்கிய தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த சத்திய வசனம் மூலியமாக ஆண்டவர் நம்மளோட தங்கி பேசுவாராக. Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலையும் எங்களோட கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வழிநடத்தல் எங்களோட கடந்து வரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய நாமம் இது மூலியமாக மகிமைப்படும்படியாக கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு எடுக்கப்பட்ட பகுதி நம்மளுக்கு ஒரு அடிந்த பகுதி, அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு வசனமாக கூட இருக்கிறது. இந்த நாட்களே இந்த பகுதியை நம் மாநாட்டு கருப்பொருளாக வைத்து கொண்டிருக்கிறது. கான்ஃபரன்ஸ் டீமே, யூ ஆர் டு பி சால்ட் பை சிக்கிங் காட்ஸ் க்ளோரி, யூ ஆர் டு பி த லைட் பை சிக்கிங் காட்ஸ் க்ளோரி. ஆண்டவருடைய ஒளியே நம் ஒளியாக, ஆண்டவருக்காக நாம் உப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எடுக்கப்பட்ட பகுதியில் கூட அதான் சொல்லப்படுகிறது. நீங்கள் பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று. இந்த ரெண்டு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் அது பேச சொல்லலை, செயல்முறைகள் சொல்லலை, ஆனால் நீங்களாக இருக்கணும் என்று பார்க்குறோம். Okay, if you look at both of the cases, it's not saying by doing anything or being anything, but just by being something, by being something. Salt affects the environment, so are the light. இல்லையா? சால்ட்டாக அந்த உப்பு தன் சூழ்நிலைக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும்படியாக இருக்கும். அதே போல் தான் வெளிச்சமாக இருந்தால் தான் அதோடைய சூழ்நிலைக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும். Light affects its environment by simply being what it is. So is the salt. Salt also affects the environment by simply being what it is, not by doing anything or by saying anything. So if I need to be a salt, if I need to be the light to affect the environment, I need to be being that light.
நான் அந்த ஒளியாக காணப்பட வேண்டும். அப்போ நான் இருளிலே நான் இருந்தேன்னா, நான் ஒளியாக இருந்தேன்னா என்னோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு வித்தியாசமான ஒரு பாதிப்பை அது உண்டாக்கும். அதே போல தான் உப்பா நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு பாதிப்பை நாம் உண்டாக்க முடியும். லூக்கா இது அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார். நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரத்திலையும் திருப்பிக் கொள்ளலாம். வசனம் 34, 35 அங்கே போடப்பட்டிருக்குது. லூக் எக்ஸ்பிளைன் or further explain what it means. ஓகே, அநேக நேரத்தில் நம்ம இந்த உப்பை பார்க்கும்போது இல்லை உப்பை பற்றி பேசும்போது அது ஒரு ஸ்ப்ரிங்க்லிங், ஒரு கொஞ்சமாக போடுற ப்ரிசர்வேட்டிவ்காக போடுற ஒரு சீசனிங்காக போடுற ஒரு காரியமாக நாம் பேசப்படுகிறது. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நல்லாக இருந்தால், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் லூக்கா பகுதியை பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பார்க்கலாம். 2 காரணம் அதில் இருக்கிறது. ஒன்று, அதிகமாக அது பயன்படுத்தும்படியாக போடப்பட்டிருக்கிறார். 2வது, அதோடைய சாரம் மட்டும் போனால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அது அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் இந்த உப்பு பற்றி பேசும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு அந்த காலத்தில் சொன்ன ஒரு உதாரணம் ஆனதாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் கடவுளோட பாதையில் இருக்கிறீங்க என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு உப்பாக, ஒளியாக இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு அந்த காலத்தில் சொன்னார் என்றால் அந்த காலத்தில் உப்புக்கு என்ன மாதிரியான உதவி செய்திருக்குது, உப்பு எதுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நான் உப்பானது டெட் சி ஸ்க்ரோல், டெட் சீலேருந்து எடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஓகே, அந்த கடற்கரையில், டெட் சி கடற்கரையில் அவங்க ஸ்க்ரப் பண்ணுற ஒரு காரியமாக நிறையா அந்த இடத்துல மெதுவாக அந்த உப்பை எடுப்பார்கள். அந்த உப்பு சொல்யூஷனை 28% சால்ட்டு அந்த சொல்யூஷனில் அவர்கள் எடுக்கிற ஒரு காரியம். அதில் சோடியம் குளோரைட், அதுதான் நம்மளோட கிச்சனில் பாய்க்கிற உப்பு. அதை தவிர்த்து மற்ற உப்புகளும் அதில் இருக்குது. There are various kind of mixture of salt in that. Okay, there are different salt there. Okay, the main one is potassium chloride. மெயினானது பொட்டேசியம் குளோரைட், அதுதான் அது அதில் அந்த உப்புல இருக்கிறது. எனக்கு ஒரு மூத்த போதுக நாக்காக்கு வரும்போது சொன்னார், உங்களுக்கு நிறையா மரங்கள் இருக்கிறது, நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா அந்த வேறு நல்லாக சிறப்பாக இருக்கும், இலைகள் நல்லா வரும், நல்லா கனி கொடுக்கும். நான் உப்புக்கு இவ்வளோ மவுசு இவ்வளோ பவர் இருக்குதான் என்று யோசனை பண்ணேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது அதுக்கு ஆழமான சக்தி இருக்குது என்று சொல்லி அறிய வருகிறது. நம்ம இப்போ ஒரு கார்டனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம், உரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ சில உரம் வந்து வேரே நல்லபடியாக கொண்டு வரதுக்கும், சில உரம் நல்ல இலைகளே கொடுக்கறதுக்கும், சில உரம் நல்ல கனி கொடுக்கறதாக இருக்கிறது. உப்புக்கு அந்த பொட்டாசியம் சொல்லுகிற அந்த காரியம், பொட்டாசியம், அதுக்கு வந்து சக்தி என்னன்னா நல்ல வேரை உண்டாக்கும்படியாகவும் இலைகளிலிருந்து கனிகளை நல்லா கொடுக்கும்படியாக அதுக்கு திறமைகள் இருக்கிறது, அதுக்கு நிறைய சக்தி இருக்குது. ஸோ இந்த சால்ட்டை வந்து அந்த டெட் ஸ்கில்லேருந்து எடுக்கும்போது அது அதிகமாக ஃபெர்டிலைசருக்கு பயன்படுத்தின ஒரு காரியம், உரத்துக்காக பயன்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு பாருங்கள் அவங்ககிட்ட சொல்லும் போது, நீ இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பூமின்னு சொல்லும் போது மண் இல்லை, பூமினா மண். அப்போ நீ இந்த மண்ணுக்கு உப்பாக இருக்கிறீர். அப்போ மண்ணுக்கு நம்ம அந்த உப்பை தூவும்போது என்ன பண்ணுறது, அதில் இருக்கிற நல்ல காரியத்தை வளர்க்கும்படியாக இருக்கிறது. மரத்தை பார்க்குறோம், அந்த மரத்தை நல்லபடியாக ஆழமாக வேரூண்டி நல்ல மரமாக கனி கொடுக்குற ஒரு மரமாக அது மாற்றும்படியாக இருக்கிறது. இட் ப்ரொமோட்ஸ் growth, இட் ப்ரொமோட்ஸ் குட் திங் டு க்ரோ. தள்ளாடி கொண்டிருக்கிற மரத்துக்கு கூட அது ஒரு உயிர் கொடுக்க ஒரு சக்தியாக மாறி வருகிறது. ரெண்டாவது வந்து இந்த லூக்கா பகுதியிலே இந்த உப்பு வந்து டங்ஹில்க்கு பாய்க்கப்படுது. மெனுவ பாயல்னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில். அது வந்து இந்த டர்ட்டுக்காக பாய்க்கிறது, அழுக்குக்காக பாய்க்கிற ஒரு பாகமாக இருக்கிறது. ஆனால் இயேசு காலத்தில் வந்து இந்த சுவேஜ் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இல்லைங்க. நம்மளுக்கு அந்த பைப்லாம் போட்டு வீட்டில் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டி ஃப்ளஷ் பண்ண அதெல்லாமே போயிடும். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் பின்னால் ஒரு குழி நோண்டிட்டு அவர்களோட வயிறு அவங்க க்ளீன் பண்ணால் அதுக்கு மூடிட்டு மண்ணை மூட்டு அதுக்கு மேலே உப்பு தூவிடுவார்கள். இப்போ உப்பு தூவிடு என்றால் அது டிஸ்இன்ஃபெக்டன் ஆக மாறும். ஓகே, அந்த உப்பு வந்து அதோட சக்தியை தான் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ டிஸ்இன்ஃபெக்டனாக அதோட செயல்பட்டு வருகிறது. அப்போ அந்த கெட்ட காரியங்கள் பெருக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த காரியங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது பயன்படுத்தும்படியாக இருக்கிறது. அப்போ இயேசு காலத்தில் இயேசு சொல்லும் போது இது 2 உதாரணத்துக்கு அவர் சொல்லப்படுகிறார். ஒன்று ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, அது நல்லபடியாக வளர்ச்சி கொடுக்குற ஒரு காரியமாக காட்டுது. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் என்னதுன்னா அது கெட்ட காரியத்தை அமைதிப்படுத்தும்படியாக இருக்குது.
Okay, the positive one is promote the growth of good things, and the negative influences is inhibit the spread of bad things. Okay, there's things that you do not want to grow, things that you do not want it to spread. Okay, but there are things that you want to give promotion to grow, even though it's difficult, but you are helping it to grow in a better. அப்போ கிறிஸ்தவர் வந்து ஒரு நல்ல உப்பு என்று சொல்லும் போது என்ன படம் இங்கே காமிக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் நம் யாவரும் ஒரு கிறிஸ்துவ குரூப்பாக நல்ல காரியத்தை வளர்க்க வைக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are a group of people who actually are promoting good thing to grow. At the same time, we are also a group of people who stops bad thing to grow or spread. அது அதிகமாக வளரக்கூடாமல் இருக்கிறதுக்கும் அதிகமாக பெருக்காமல் இருக்கிறதுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் த சால்ட். நீங்கள் தான் அந்த உப்பு. நாட் பை சேயிங், நாட் பை டூயிங் எனி திங், பட் டோட்டலி பீங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த என்வாயர்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு வித்தியாசமாக பணியாற்றி வர வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு வித்தியாசமான ஒரு ஜீவியத்தை நம்ம கொடுத்து வர வேண்டும். நம்ம கிச்சனில் பார்க்குறோம், உப்பு இருக்குது. உப்பு நம்ம வந்து அள்ளி போடுறது கிள்ளி தான் போடுறோம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து சமைக்கிறதுக்கு போடுறோம். ஓகே, அது பயன்படுத்தி கொள்கிறோம். ஆமாம் தானே? ஆனால் இங்கே எப்படி சொல்லப்படுகிறது, கிள்ளி போட முடியாது. ஃபெர்டிலைசருக்கெலாம் நீங்கள் கிள்ளி போட முடியாது, அள்ளி போடணும். பெரிய கரண்டியில் இல்லை ஒரு கை நிறையாக அள்ளி போட்டால் தான் மரத்துக்கோ இப்போ இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் பாய்க்கிறதுக்கோ அள்ளி போட்டால் தான் அது செயல்பட்டு வர முடியும். அப்படின்னு என்றால் இன்றைக்கி நான் என்னோட பங்கு இன்னும் கூடியாக காணப்படுகிறது. கிள்ளி போட முடியாது, அதிகமாக காணப்படுகிறது. அது நம்ம வீட்டிலையாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், நம்ம தங்கியிருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை தாமான்லையாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் இருக்கலாம், தேசத்திலையாக இருக்கலாம். நம்மளுடைய பங்கு இன்னும் அதிகமாக பெருக்க வேண்டும். There's a demand of certain amount, a bigger quantity, okay, for this society. இந்த bigger portion நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். Need to be different in a bigger portion, to be a salt in the society, to be a salt in the church, to be a salt at your home, to be a salt at your street. We need to be more. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக சோஷியல் ட்ரெண்ட் கடந்து வந்துட்டு இருக்கிறது, காலங்காலமாக இருக்கிறது. ஆனால் இப்போ காலத்தில் நீங்கள் பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் சோஷியல் ட்ரெண்ட் நம்மளுக்கு வருகிறது. அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். unless we become more salty in the society, unless we become more salt or become better salt or more salty to reverse the trend. அந்த ட்ரெண்டை மறுபடியும் மாற்றணும் என்றால் நாம் அதிகமாக உப்பாக வர முடியும். We must be a sufficient amount of salt to make the reverse. There are a lot of things we are hearing, a lot of things we are reading. Okay, surely we can conclude that must be not enough salt to do it, isn't it? இன்னைக்கு நிறைய கதைகள் வாசிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு போதுமாக உப்பாக சமுதாயத்தில் காணாமலாம் போயிடுச்சு, இல்லாமல் இருக்குது. அது அதிகமாக இருந்தால் தான் இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு ஆய்வு சொல்கிறது 5% உப்பாக இருந்தால் அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியுமா? The study says if there's 5% people being salt, there can or there will be a reverse in that society. Now church is also society, isn't it? Church, if you can produce 5%, you can make the difference in the city. இந்த திருச்சபை ஒரு 5% உப்பாக அது காணப்பட்டுச்சுன்னா சமுதாயத்திலே அது அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். We are here to make that reverse. We are here to make that change. We are here to be that salt. இன்னைக்கு நாம் யாவரும் அந்த உப்பாக இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். If you are unable to do it, things will just be unreversible. அது அப்படியாக தான் இருக்கும். It will be harder and harder. தொடர்ந்து அது கடினமாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறோம். And the future, for the future generation, even will be more difficult. நம்மளுக்கு மட்டும் அது கஷ்டமாக இருக்காது, வருகிற தலைமுறைக்கு அடுத்த சமுதாயத்துக்கும் அது கஷ்டத்தை உண்டாக்க முடியாக இருக்கும். It will be increasingly difficult for the next generation to be Christian. So that's a quantity aspect lah. அது நிறையாக அள்ளி போட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கிறது. கொஞ்சமாக கிள்ளி போட முடியாது. அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக உப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு இருக்கிறது. ரெண்டாவது காரியம், தி aspect of distribution. நிறையாக எப்படியாக அது பயன்படுத்தப்படுகிறது.
பாருங்க, நம்ம உப்பை ஒரு பொட்டியில் வைத்திருக்க முடியாது, அது பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா ஒரு டைரக்ட் கான்டாக்ட் அது கொடுத்துருக்கணும். கறியிலையா சரி, மரத்துலையா சரி, இல்லை மற்ற இடத்துல டேர்ட்டுக்காக சரி, அது போட்டால் தான் அது செயல்பட்டு வர முடியும். ஆமாவாலியா? இட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன் அ கான்டாக்ட். அது அப்சனாக இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் கோவிட் வந்துருக்குது, நம்ம யாரும் சந்திக்க முடியாமல் மற்ற காரியங்களாம் இருக்காமல் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி கோவிட்க்கும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் குறைச்சி லூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம நிறைய பேர் பார்க்குறோங்க, வித்தியாசமான வகையில் பேசுகிறோம், மார்க்கெட் போகிறோம், மற்ற இடத்துலாம் சந்திக்கிறோம் இல்லையா? அப்புறம் நம்ம சந்திப்பில் நாம் யார் என்று நம்ம காட்ட முடியும். ஓகே, அப்படின்னா நாம் மறைச்சே விற்க முடியாது. நம்ம உப்பை நம்ம ஒளியாக இருக்கிறது நாம் மறைச்சே விற்க முடியாது. ஓகே, we need to be in that society. அந்த சமுதாயத்திலே நம்ம காணப்பட வேண்டும், அந்த தெருவிலே நம்ம காணப்பட வேண்டும். இது மறைக்க முடியாது இல்லையா? it have to be physical contact to be operated. அது ஒரு தொடர்பில் இருந்தால் தான் அது செயல்பட்டு வர முடியும். உப்பை பொட்டில் வச்சுருந்தால் அது செயல்பட்டு வர முடியாது. பாதாங்களை போட்டுச்சுருந்தால் அது செயல்பட்டு வர முடியாது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல போட்டால் தான் அது செயல்பட்டு வர முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகிறீர்கள், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல செயல்பட்டு வந்தீங்கன்றால் அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் மாற முடியும். If you are being salt in the place that you are working, then you can notice there are things change because of you. The language can change without you saying anything, but it's because of you being salt. Your lifestyle is being a salt can change. அது மாற்றத்தை கொடுக்க முடியும். Think of your Taman, think of your street. We cannot be grumbling. நம்ம இந்த முறுமுறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ இது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, நான் மாற்றி போடணுன்ட்டு. சில நேரத்தில் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் சில நேரத்தில் அந்த இடத்துல நாம் சரியாக இருந்தால் அது நம்ம மாற்றத்துக்குள் கொண்டு வர முடியும். What if you are the only contact Jesus has for you to bring the change in that place? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் மட்டும் தான் ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார், அதனால தான் உங்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை வச்சிருக்கிறாரு. நீங்கள் உப்பாக இருந்தால் போதும். அவர் உங்களோட உப்பு, அந்த உப்பு தன்மையை வைத்து மற்றவங்க மாற்றுறதுக்கு அந்த கான்டாக்ட் பாயிண்ட் வச்சுருந்தாருன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு கான்டாக்ட், ஜீசஸை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருங்க. ஆனால் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மூலியமாக ஜீசஸ் கிட்ட கான்டாக்ட்குள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். யூ ஒன்லி கான்டாக்ட், மேபி யூ த ஒன்லி கான்டாக்ட் ஃபார் ஜீசஸ் இன் தட் என்வாயர்மெண்ட். You need to seek your heart, search your heart and find it. How can I be a salt or light in the environment I am at the moment? இந்த என்வாயர்மெண்ட்டில் நான் எப்படி தொடர்ந்து ஒளியாக உப்பாக இருக்கலாம்? We need to be salt in many areas. We need to be salt in our factory. We need to be salt in our working environment. We need to be salt in our school. We need to be salt in our local government as well as national government. அந்த இடத்துலலாம் நாம் யாவரும் உப்பாக மாறப்பட வேண்டும். A distribution of the salt is important. Then only can operate, isn't it? It need to be direct contact with the dirt. You need to be direct contact with the people. அப்போதாங்க அந்த மாற்றத்தை அதை கொண்டு வர முடியும். மூன்றாவது காரியம், முதல் குவான்டிட்டி சொன்னேன், இப்போ குவாலிட்டியை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏன்னா மத்தேயு 5:13 சாரம், அதோடைய சாரம் போக முடியும், இழந்துட முடியும், அது போடப்பட்டிருக்கிறது. நான் கேள்வி இருக்குது, உப்பு எப்படி அதோட குவாலிட்டியை இறக்க முடியும்? சோடியம் குளோரைட் எப்படி அதோட சால்ட்டினஸ், அதோட குவாலிட்டி அது இழக்க முடியும்? அஃப்கோர்ஸ் இது கெனாட்ல. ஆனால் ஜீசஸ் இது பேசியிருக்கிறாரு, இயேசு இது சொல்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் இது எங்கோ நடந்திருக்கிறது என்ற அர்த்தம். நான் ஹவு டஸ் இட்ஸ் லூஸ், எப்படி இது இழக்கிறது சொல்கிறாங்க. இந்த சால்ட்டை மண்ணில் அந்த எடுக்கிறாங்களே, ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறாங்க, நிறையா சேண்டும் மணலையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா அந்த உப்பு தன்மை அதோட குறைஞ்சிடும். அப்போ அது ஒரு வகையில் கலக்கப்படுகிறது, கலப்படம் உண்டாகும்படியாக இருக்கிறது. அப்போ உப்பு நிறைய கலந்துருச்சுன்னா அது உப்பாக தெரியாது, அதோட சார மட்டம் குறைஞ்சி போய்கிறது. கிறிஸ்டியன் கேன் பி ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஃப் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட், இஸ்னட்? இஃப் யூ ஆல்ரெடி பீன் அடால்ட்ரேட்டட், வகையில் நீங்கள் மற்றோட கலந்து கொண்டீங்க என்றால் நீங்கள் அந்த உப்பு தன்மையை இழந்துட முடியும். The situation here is Jesus saying, you already being salt, but it is not enough salty. போதுமான உப்பாக இல்லை, உப்பாக இருக்கிறீங்க, ஆனால் அதோட உப்பு தன்மை அதிகமாக இல்லாமல் போயிடுச்சு. காரணம் நிறைய கலப்படம் நம்மளுக்குள் வந்துருச்சு. அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில், நம்ம வாழ்கிற ஜீவித்தில், நம்மளோட சிந்தனையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். So we can have influence by our philosophical or whatever the world is teaching us. நம்மளுக்கு செக்குலர் மைண்ட் வந்திருக்கலாம்,
ஹியூமனிஸ்டிக் திங்கிங் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமாக இருக்கிற பிரின்சிபல் நிறைய அக்செப்ட் பண்ணிட்டு கடவுளோட பிரின்சிபலை விட்டு விலகி போயிருக்கலாம். வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒத்து போகக்கூடாது, உலகத்தோட ஒத்து போகக்கூடாது. We cannot be conformed with the world, but we have to be transformed, isn't it? We have to be a transformer. We have to be transformed by renewing of our mind. அப்போ அது மாறும்போது தான் மற்றவங்களும் மாறும், நம்ம பிலீஃப் சிஸ்டம் மாறும், நம்மளை attitude மாற முடியும், கேரக்டர் மாற முடியும். So the salt can lose its saltiness when it follows the trend of this world, when it follows the trend of the contemporary society. அப்போ இருக்கிற contemporary society பிரகாரமாக அது கடந்து போணுச்சுன்னா, அது இருக்கிற contemporary இந்த காலத்தில் இருக்கிற ட்ரெண்டை அது பின்பற்றுச்சுன்னா சபை அதோடைய உப்பு தன்மையை இழந்துவிடும். ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட உலகத்தின் பிரகாரமாக பின்னாலே போயிருந்தால் அவரோட உப்பு தன்மை அவர் இழந்துவிருக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். So we can lose in many ways. One Christian, if he loses his reputation, he can lose his saltiness. தன் மனுஷன் அவருடைய ரெப்புடேஷன், அவரோட சாட்சி இழந்தால் கூட அவரோட உப்பு தன்மை இழக்க முடியுங்க. அப்போ இன்றைக்கி உப்பு எப்படியாவது காணப்பட முடிகிறது. இந்த 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மலை பிரசங்கம் செய்கிறார். அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு உப்பு எப்படியாக இருக்கணும் என்று சொல்லி அவர் அங்கே ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டார். அங்கே நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால் இது சொல்கிற காரியம் இன்னைக்கு ஒப்பிட்டுச்சு பார்க்கும்போது உலகத்துக்கு புறம்பாக இருக்கிறது. If you read the Beatitude, it speaks the opposite attitude of the world which we are living in. இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஜீவித்துக்கு அது எதிர்க்கான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா, அதுதான் சொல்லிக் கொடுக்குறார். அது சொல்லிக் கொடுத்து முடிஞ்ச பிறகு அவர் சொல்கிறாரு, நீங்கள் உப்பாக இருங்கள், ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா we don't it says about lack of confidence or lack of self confidence. தன்னே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் காட்டாதபடி அது போரா இன் ஸ்பிரிட்டில் காட்ட சொல்கிறார். டிஸ்பைஸ் by the world, okay, the poor in spirit. It means of lack self confidence, okay, to a point where you say God, if you don't help me I can't do it. ஆண்டவரே நீ இது செய்ய முடியாட்டி, நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியாட்டி நான் அதை செய்ய முடியாது அப்படி நம்ம சொல்லுகிற ஒரு கட்டத்தில் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க, கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கிறது, ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா உலகம் admire செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓ இவர் நல்லா செய்கிறார்கள், the people are proud of themselves, isn't it? அது ஒரு பெருமையை கொடுக்குறது, நான் செய்ய முடியும், என்னால் முடியும். அது நம்மளுக்கு அந்த பெருமையை கொடுக்கறதுனால ஆண்டவரை நம்ம ஒதுக்கமடியாக இருக்கிறது. ஆனால் இங்கே இன்ஸ்பிரிட் சொல்லும் போது இஸ் ட்ரைங் டு சே தட் ஐ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் காட். கடவுளுக்கு மேலே நான் சாய்ந்திருக்கிறனாக இருக்கணும். இன்ஸ்பிரிட் சே சம்திங் ஆப்போசிட். திஸ் இஸ் பியாண்ட் மீ காட், ஐ நீட் யூ டு ஹெல்ப் மீ. தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ். அண்ட் இஸ் ஏழ்மையாக இருக்க வேண்டும். ஓகே, to be meek. The world is teaching us to be an aggressive, isn't it? Competitive-ஆக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இங்கே அவர் சாந்தமாக இருக்கணும் என்று சொல்கிறார். சாந்தமாக இங்கே இருக்கிறது எல்லாமே புஷ் பண்ணுவாங்களே, இங்கே புஷ் பண்ணுவாங்க, அங்கே புஷ் பண்ணுவாங்க. பட் ஆண்டவர் அந்த இடத்துல தான் நம்மளை வைக்கிறாரு. அப்புறம் நீதிக்கு பசியாக இருக்கிறவர்களாக இருக்கணும். Hunger and thirst for righteousness. That's your ambition. That means the ambition is to live right, not to live rich. But your major ambition is to live right. That kind of a person need to be solved. அப்படிப்பட்டவர்கள் உப்பாக இருப்பார்கள். இந்த அம்பிஷன் ஃபேமஸாக இருக்கணும், அம்பிஷனுக்குள்ளே கடந்து போய் இது மாதிரி செய்யணும்ட்டு உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? You thirst after righteousness. So many things have been taught here. And toward the end, அதுக்கு முடிவுக்கு வரும்போது நீங்கள் பார்க்கலாம், பெர்சிக்யூஷனும் பற்றி அவர் சொல்கிறார். Blessed are you who are persecuted because of the righteousness, for theirs is the kingdom of God. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம நீதியை தேடி போகிறோம் இல்லையா, கடவுளோட வழியை தேடி போகிறோம். கடவுள் என்ன எதிர்பார்க்குறா அதை செய்ய பார்க்குறோம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு பாடுகள் வரும், தவறாக பேசுவார்கள், தப்பாக சொல்லுவார்கள். people can say so many things. அது நம்மளை காயப்படுத்தும், வேதனை கூட படுத்துங்க, கஷ்டப்படுத்தும். ஓகே, பிகாஸ் சேத்தன் இஸ் தி எவர் ஸ்லெண்டர், isn't it? Is an accuser. அவர் எப்போதும் நம்மளுக்கு சொல்கிறார்,
அது நம்ம உப்பா இருக்காமல் இருக்கிறதுக்கு பல காரியங்கள் அவன் நம்மளுக்கு முயற்சி பண்ண முடியும். பட் 12 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் இதில் நீ கடந்து வரும்போது மகிழ்ச்சியாக இரு, rejoice and be glad, மன மகிழ்ச்சியாக இரு, because there is a greater reward in heaven. பரலோகத்தில் ஆண்டவர் உனக்காக பெரிய பலன் பரிசை வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஆகிய நீ தைரியமாக இந்த பாதிலே வா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்மளோட விசுவாசம். That is the faith. That is the real faith. Okay, that is a reward in heaven. That is a reward in heaven. That which we never going to see on the earth. இந்த பூமியிலே அதை நம்ம பார்க்க போகிறதில்லை, பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த உப்பாக இருந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற வழியிலே சரியாக ஓடி முடித்தீங்க என்றால், உங்கள் விசுவாசம் அதில் இருந்துச்சு என்றால், கண்டிப்பாக உங்கள் விசுவாச நிமித்தம் அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பலன், அந்த ஆசீர்வாதம், அந்த கிரீடம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ். இன்னைக்கு அது இருக்குது நம்பினா தான் பிரியமானவர்களே இந்த பூமியிலே நம்ம சரியாக வாழ்க்கை. அது எங்கே இருக்குது, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படியே தனமாக இருந்தீங்க என்றால் இந்த பூமியிலையும் நாம் ஏறுதனமாக தான் இருக்க முடியும். ஆகையால் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பிகாஸ் பூமியிலே இந்த பாதை நம்ம எடுத்தோம் என்றால் பல வகையில் நம்மளுக்கு அடி இருக்கிறது, உதை இருக்கிறது, ஏன் தோல்வி கொடுக்கு. we can lose, we can be pushed around in many things, but being the salt, there is a great reward in the next world. Jesus had taken us to a different dimension. இன்னொரு டைமென்ஷன் கொண்டு போயிட்டார். பூமியை தாண்டி இன்னொரு இடம் இருக்குதையா, அந்த இடத்துல நித்திய வாழ்வு இருக்கிறது, அந்த இடத்துல பரிசும் இருக்கிறது. ஒளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தான் வச்சுருக்காரு. தேர் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், தேர் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகே, அப்படின்னா இன்றைக்கி நாம் யாவருக்கும் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதுக்கு, அந்த என்வாயரமெண்ட்டில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரதுக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது பெரியமாங்களே. அந்த அழைப்பு நிமித்தம் நீங்களும் நானும் வாழ்ந்து முடிக்க முயற்சி பண்ண வேண்டும். Not by saying, not by doing, but by being. In order to be being, we have to change our saying. In order to be the being, we also need to change our inner being. இல்லையா, நம்மளோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக காணப்படுது. இப்போ சொல்கிற பேச்சில் கூட மாற்றங்கள் தேவைப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செய்யும் போது தான் பிரியமானவர்களே நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த ஒளியை பார்க்க முடியும். நாம் உப்பாக மாறணும். ஆகையால் இன்னைக்கு நம்ம கிள்ளி போடாமல் இருக்கிறதுக்கு, அதிகமாக எடுத்து கொடுக்கிறவர்களாக மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். We cannot be sprinkling anymore. We have to be shoving. அதிகமாக ஷவ் பண்ணி அப்புறம் அள்ளி போடுறவர்களாக அந்த ஒளி இன்னும் பிரகாசமாக ஒளிக்கிறதுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. வாருங்கள் பிரியமானவர்களே, அந்த சிந்தனையோட தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒளியாக உப்பாக இந்த பூமிக்கு நீ அழைப்பு செய்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த மண்ணுக்கு ஆண்டவரே நாங்கள் சரியான ஒரு உப்பாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு சிந்தனை கொடுக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் இந்த வேலைகளை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், சவால்கள் இப்படியாக ஜீவிக்கும் போது வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம். இருந்த போக்கிலும் அப்படியாக வாழ்ந்து முடிக்கும் போது நல்ல பலன் இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது. எங்களுக்காக அந்த பரிசை ரெடி பண்ணி வைத்திருக்கிறீர், ஆயத்தமாக வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக நாங்கள் அந்த விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாங்கள் கடந்து வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால்
நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டியிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. செய்தி கேட்ட பிரகாரமாக இந்த வேலையிலே நம்ம யாவரும் தொடர்ந்து ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறதுக்கும் அவருக்காக ஜீவிக்கிறதுக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம் யாவருக்கும் இந்த உலகத்திலே ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம யாவருக்கும் இந்த அழைப்பு வைத்திருக்கிறார். ஆக அந்த அழைப்பு பிரகாரமாக நம்ம ஜீவியத்தை அவர் மகிமைக்கென்று வாழ்ந்து முடிப்போமாக. பாருங்கள், அந்த சிந்தனையோட தலைகளை வணங்கி தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த செய்திக்கு பிரகாரமாக சுவாமி நாங்கள் உம்முடைய பாதையிலே அர்ப்பணை செய்கிறோம். நீர் எங்களோட இடைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த அழைப்பு வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த உலகத்திலே பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, சவால்களும் இருக்கிறது. இருந்த போகிலும் எங்களுக்காக இந்த வாழ்வுக்கு
ஒரு அர்த்தம் இருக்கணும் என்று சொல்லி இந்த அழைப்பையும் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஆகையால் ஆண்டவரே, உமக்காக அந்த வாழ்வை வாழ்ந்து முடிக்க, ஜீவித்து கர்த்தாவே அந்த மகிமை உமக்கு செலுத்தவர்களாக நாங்கள் காணப்பட, இந்த வேலையிலே எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க, ஒரு நல்ல சிந்தனை கொடுக்க, கர்த்தா நல்ல பாதையில் கடந்து வருகிறதுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் தொடர்ந்து இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய வாரத்திலும் ஆண்டவரோட நாம மகிமைக்கான்று நம்ம தொடர்ந்து ஜீவிப்போம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. SOP மாறுகிறது. phase 2 phase 3க்கு சில இடத்துல மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் ஒரு நன்மை வரும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். அதே வேளையிலே தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கும்படியாக அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். God bless you.